இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ் இன் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி என்னென்ன மேஜர் காசஸ்ன்னு பார்க்கலாம். பயோடைவர்சிட்டி லாஸுக்கு ஹேபிடேட் லாஸ், ஃப்ராக்மெண்டேஷன், டிஸ்ட்ரக்ஷன். ஸோ ஹேபிடேட்னா இருப்பிடம், அவங்களோட இருப்பிடம் அழியறதுனாலையும் இல்லை மாற்றத்தினாலையும் 73% ஆஃப் ஆல் ஸ்பீஷீஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. எல்லா ஸ்பீஷீஸ், அதாவது 73% ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது வந்து பொல்யூஷன்ஸ் அண்ட் பொல்யூட்டன்ஸ். ஸோ பொல்யூஷன்னா மாசுபடுதல், ஓகே, அண்ட் பொல்யூட்டன்ஸ்னா அந்த பொல்யூஷனை உருவாக்குற ஏஜென்ட்ஸை பொல்யூட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஸ்மோக், புகை மண்டலம், பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், ஸோ பூச்சிக்கொல்லி மருந்துகள், ஆயில் சில்க்ஸ். இப்போ வந்து இந்த ஏதாச்சும் கப்பல் வெடிச்சிடுச்சுன்னா இந்த ஆயில் எல்லாம் எண்ணெய் தண்ணியில் கொட்டிடும் இல்லையா, அப்போ அந்த ஆயில் சில்க்ஸ் மிதக்கும். ஸோ அதை சொல்லியிருக்காங்க. GHGSன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். நெக்ஸ்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச். ஸோ வெவ்வேறு கிளைமேட்டிக் சேஞ்சால் ஏற்படுது. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஏலியன் ஆர் எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ். வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டு ஸ்பீஷீஸ் நம்ம ஊரில் கொண்டு வந்து வளர்க்குறது, அதனாலேயும். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனை தேவைக்கு அளவு நம்ம ரிசோர்ஸஸை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். போச்சிங், இன்டிஸ்கிரிமினேட் கட்டிங் ஆஃப் ட்ரீஸ், ஓவர் ஃபிஷ்ஷிங், ஹண்டிங், மைமிங். ஸோ இது எல்லாமே ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கீழே வருது, ஓகே. ஸோ இதில் காசஸ் யார் யார் பண்ணுறான்னா மனுஷன் பண்ணுறான் தன்னோட வாழ்க்கைக்காக. இந்த எலக்ட்ரானிக், இந்த மாதிரி எலக்ட்ரோ ரேடியேஷன்ஸாலேயும் நிறைய பேர்ட்ஸ் இதெல்லாம் அழிஞ்சிருக்கு. ப்ளஸ் அர்பனைசேஷன், அதாவது ரோட்ஸ் அது போடுறதுக்காகவும் நம்ம பயோடைவர்சிட்டி அழிச்சிருக்கோம். அண்ட் இன்வாசிவ் ஸ்பீஷீஸ், வெளிநாட்டிலேருந்து வர ஸ்பீஷீஸால். அண்ட் ப்ரெடேஷன், சாப்பாட்டுக்காக இந்த அனிமல்ஸ் சிலதை அழிக்குது. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு காரணத்தினால பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்வாகல்ச்சர் ப்ராக்டிசஸ். அதாவது உடனுக்குடன் அக்ரிகல்ச்சர் அக்வாகல்ச்சர் ப்ராக்டிசஸ் பண்ணாலும் பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது. ஹைப்ரிடைசேஷன், அதாவது நம்ம ஊர் ஸ்பீஷீஸை வேற ஊர் ஸ்பீஷீஸ் ஓட கலந்து இது பண்ணும்போது நம்ம நாட்டு ஸ்பீஷீஸ் அஃபெக்ட் ஆகுது, அழியவும் ஆரம்பிக்குது. ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது நேச்சுரலாக வர பேரழிவுகள், சுனாமி, ஃபாரஸ்ட் ஃபயர், அதாவது காட்டுத்தீ, எர்த்குவாக், பூகம்பம், வொல்கானோஸ், எரிமலை வெடிப்பு, இதெல்லாமே. அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காகவும் நம்ம அழிக்கிறோம், அதாவது ஃபாரஸ்டெல்லாம் அழிக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா அங்கே போய் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறதுக்காக. அர்பனைசேஷன், அதாவது ஒரு சிட்டி டெவலப்மெண்ட்டுக்காகவும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதுக்காகவும். அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு நம்ம இன்னும் ரோட்வேஸ் அதெல்லாம் பண்ணோம்னா நம்ம நாடு நல்லா அதாவது வளரும், நல்லா இருக்கும், இந்த சிட்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் பின்னாடி பிரச்சனைகள் வரும், இந்த மாதிரி ஓவர் ஃப்ளட்டிங் ஆகுறது. அதுக்காக ரோடு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோடு அண்ட் ஷிப்பிங் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும். கம்யூனிகேஷன் டவர்ஸ், அதாவது இந்த டவர், செல்ஃபோன் டவர்ஸ், டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும். அன்ரெகுலேட்டட் டூரிசம்காகவும், மோனோகல்ச்சருக்காகவும். அந்த ஏரியா, காமன் ஏரியா ஆஃப் ஸ்பெசிஃபிக் த்ரெட்ஸ் இருக்குது. கோஎக்ஸிஸ்டன்ட், தட் இஸ் கோஎக்ஸ்டிங்ஷன். இது எல்லாமே மேஜர் காசஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி லாஸ். ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹேபிடேட் லாஸ். ஸோ நம்ம ஹியூமன் சொசைட்டி வந்து டெவலப்மெண்ட் வந்து தடுக்க முடியாத ஒன்று. ஸோ ஹியூமன் சொசைட்டி டெவலப்மெண்ட் வந்து ஒரு தடுக்க முடியாத ஒன்று. நேச்சுரல் ஹேபிடேட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக? செட்டில்மெண்ட்டுக்காக. நாம் போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வீடு கட்டணும்னா அங்கே இருக்கிற அந்த பிளான்ஸை அழிக்கிறோம். ஸோ அப்புறமா அங்கே செட்டில்மெண்ட் ஆன பிறகு அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர், மைமிங், இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹைவேஸ், இது எல்லாத்துக்காகவும் நேச்சுரல் ஹேபிட்டேட்டை நம்ம அழிக்கிறோம். ஸோ இதனால் என்ன நடக்குது? ஸ்பீஷீஸ் மேலே நம்ம தாக்கத்தை ஏற்படுறோம். ஏன்னா நாங்கள் கொடுக்குற சேஞ்சஸ்க்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும். ஸோ சில நாள் அடாப்ட் ஆக முடியும், இல்லைன்னா வேறு இடத்துக்கு போயிடும். என்விரான்மெண்ட்டோட நடக்கிற சேஞ்சஸோட ஒத்து போகணும், இல்லைன்னா வேறு பிளேசஸ்க்கு போய் ஆகணும். ஸோ இதனால் அப்படி இல்லைன்னா ப்ரெடேஷன்னா அடித்து சாப்பிட்ரும். ஸோ ப்ரெடேஷன்,
ஒன்று பிடிச்சு சாப்பிட்றது. ஸ்டார்வேஷன், பசி கொடுமையால் இறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டிசீசஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அவங்களால எதையுமே ஒத்து போக முடியாமல் இறந்தும் போயிடுவாங்க. ஸோ இதனால் ஹியூமனுக்கும் அனிமலுக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும், பிரச்சனைகள் வரும். ஹியூமனை பார்த்து அனிமல் பயப்படுறதும், அனிமலை பார்த்து ஹியூமன் பயப்படுறதும் அந்த மாதிரி நடக்கும். இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக ஒன்று வந்து இந்த புலி வந்து ஒரு வீட்டில் பாத்ரூமில் போயிடுச்சு, நாயை துரத்திக்கிட்டு. அதை பார்த்து அந்த வீட்டுக்காரர் வந்து புலி வந்துச்சு, நான் ஃபாரஸ்ட் கிட்ட இது போயிட்டு பிடிச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க இருக்கிற ஏரியாவில் நாம் போய் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அவங்க இடம் இல்லை. ஸோ அதனால் அப்போது புலி வந்து மனுஷனை பார்த்து பயப்படுது, மனுஷன் புலியை பார்த்து பயப்படுறான். ஸோ அந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ் ஏற்படும். ஓவர் பாப்புலேஷன், ஸோ பாப்புலேஷன் நிறைய ஆகிடும். ஸோ நிறைய ஆகிறதுனால அர்பனைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸ்மெண்ட் தேவைப்படுது. அர்பனைசேஷனா சிட்டி டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல்ஸ் நிறைய கொண்டு வரணும், அக்ரிகல்ச்சர் அட்வான்ஸ்மெண்ட் தேவை. இது எல்லாத்துக்கும் லேண்ட், வாட்டர், ரா மெட்டீரியல்ஸ் ஒவ்வொரு வருஷமும் அடிஷ்னலாக தேவைப்படுது. ஸோ அதனாலையும் ஹேபிடேட் லாஸ் ஆகுது. ஸோ இதுதான் இது எப்படியெல்லாம் ஹேபிடேட் லாஸ் ஆகிறதான பிக்சர் இது. ஸோ திஸ் இஸ் மேட் பாசிபிள். இது எப்போ வந்து பாசிபிள்? ஒன்லி த்ரூ ஃப்ராக்மெண்டேஷன் or destruction of natural habitats by filling wetlands, ploughing grasslands, cutting down trees, forests, desiltation rivers, constructing transport ways, carving mountains, extracting ores, changing the course of rivers and filling of seashore. ஸோ இது எப்போ பாசிபிள் ஆகுதுன்னா ஹேபிடேட் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது ஒரு பீஸாக கொண்டு வரலாம் அந்த ஹேபிடேட்டை. இல்லைன்னா நேச்சுரல் ஹேபிடேட் ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணலாம். எப்படின்னா வெட்லேண்டாக மாற்றலாம். ஸோ வெட்லேண்டாக மாற்றி ப்ளவ்விங் த கிராஸ்லேண்ட்ஸை வந்து ப்ளவ் பண்ணி அவங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம், உழுது. அண்ட் கட்டிங் த ட்ரீஸை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அது வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டாக மாறப்போகுது. ஸோ ஃபாரஸ்ட் ப்ளஸ் டீசில்ட்டிங் த ரிவர்ஸ். அந்த டீசில்ட்டிங்னா அந்த மேலே வந்து ஒரு மணல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம மணல் எடுத்து வீடு கட்டுறோம். இப்போ அதை கொஞ்சம் பேன் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் நடந்துன்னு தான் இருக்குது மணல் கொள்ளை. கன்ஸ்ட்ரக்டிங் டிரான்ஸ்போர்ட், ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்காக வேஸ்க்காக நிறைய ஃபாரஸ்ட்டு, ஈவன் மவுண்டைன்ஸை கூட பேத்துட்ருக்கோம். அதாவது அந்த பேத்து அதுக்குள்ளே அதை காவிங், மவுண்டெயினை காவிங்கன்னாவே அதை மவுண்டெயினை மலையை பேத்து அது வழியாக ரோடு போட்டுட்ருக்கோம். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நாம் வந்து பூமியில் வந்து தோண்டி எடுக்கிறோம், மைனிங் அந்த மாதிரி, கோல்டு இந்த மாதிரி, அயன் அந்த மாதிரி வெட்டி எடுக்கிறதுக்கான அலுமினியம் அந்த எர்த் க்ரஸ்ட்லேருந்து எடுக்கிறோம் இல்லையா அது. அண்ட் கோர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் சீஷோர். ஸோ அந்த ரிவரோட வேறு விதமாக தள்ளி விட்டு அந்த சீஷோருக்கு போயிடலாம். இப்போ ஓவர் ஃப்ளட்டிங் ஆச்சுன்னா அந்த ரிவரில் இருக்கிற வாட்டரை திறந்து விட்டுட்டா அது வந்து சீஷோருக்கு போயிடணும். அது நம்ம ஸ்டாக்னன்ட் பண்ண முடியாமல் போயிடும். த மோஸ்ட் ட்ரமாட்டிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹேபிடேட் லாஸ் பார்த்திங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டில் 14% ஆஃப் எர்த் லேண்ட் சர்ஃபேஸ் ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்டில் 14% வந்து எர்த் சர்ஃபேஸை கவர் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போது 6% தான் இருக்குது. அப்போ பாக்கி 8% அழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு ட்ரமாட்டிக் எக்ஸாம்பிள் ஹேபிடேட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா, நிறைய ஸ்பீஷீஸ் வந்து அங்கே இருக்கும். ஹார்பரிங்னா அங்கே நங்கூரம் போட்டு இருந்திருக்கு. அதனால் அதை வந்து வேர்ல்டு, அதாவது இந்த பிளானட், எர்த்து பிளானட்டுக்கு லங்ஸ். ஸோ லங்ஸ் ஆஃப் பிளானட், லங்ஸ் என்ன நம்ம மூச்சு விடுறோம். ஸோ அந்த மூச்சு நின்றுச்சுன்னா செத்து போயிடுவோம் இல்லையா. ஸோ அந்த லங்ஸ் ஆஃப் த பிளானட்னு சொல்கிறது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை தான். ஆனால் அதை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அண்ட் அதை ரீப்ளேஸ் பண்ணி அக்ரிகல்ச்சரும் ஹியூமன் செட்டில்மெண்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 90% வந்து நியூசிலாண்ட் வெட்லேண்ட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அண்ட் கிளியரும் பண்ணிட்டாங்க. அந்த வெட்லேண்ட்ஸை கிளியர் பண்ணி என்னவா பண்ணிகிட்ருக்கோம், சோயா பீன்ஸை கல்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பீஃப் கேட்டலுக்கு கிராஸ் ரைஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு சாப்பாடு பீஃப் கேட்டல், அதாவது மாடு
மாடுக்கு கிராஸை வளர்த்துட்ருக்காங்க அந்த ஏரியாவில். கொடைக்கானல் அண்ட் நீல்கிரிஸ் ஆஃப் தமிழ்நாடு have been destroyed rapidly for human occupancy. ஸோ ஹியூமனோட வேலைக்காக நீல்கிரிஸ்லேயும் கொடைக்கானலில் இருக்கிற அந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறத டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா மனுஷனோட வேலைக்காக. ஸோ லாஸ் ஆஃப் ஹேபிடேட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஹீலிங் ஆஃப் பிளான்ஸ், தட் இஸ் அன்ஹீலேஷன்னா அதாவது ஒன்றுமே இல்லாமல் அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. ஸோ எதுவுமே இருக்காது, நத்திங். ஸோ பிளான்ஸும் இருக்காது, மைக்ரோ ஆர்கானிசமும் இருக்காது. ஒன்று அனிமல்ஸ், அங்கே இருக்கிற அனிமல்ஸ், அங்கே இருக்கிற பிளான்ஸ் வந்து வேறு இதுக்கு அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட ஹேபிடேட்லேருந்து வேறு இதுக்கு போங்கன்ற மாதிரி. ஸோ எதுவுமே இருக்காது லாஸ் ஆஃப் ஹேபிடேட் வந்ததுன்னா. ஸோ வேர் ஆர் த ஸ்பேரோஸ்? ஸோ காமன் ஸ்பேரோஸ் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களோட மைண்ட்லெஸ் அர்பனைசேஷனாக நிறைய, அதாவது மைண்ட்லெஸ், அதாவது அர்பனைசேஷன். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து கொஞ்சம் இது போட்டு காய வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ்லேயும் வந்து அந்த இது இருக்கும். ஆனால் இப்போ பெஸ்டிசைட்ஸ், இந்த இன்செக்டிசைட்ஸ் போடுறதுனால அதுங்க சாப்பிட மாட்டேங்குதுங்க. அங்கே இங்கே இந்த ஸ்டோரேஜ் பில்டிங்ஸு இந்த மாதிரி வந்ததுனாலையும் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லெட்ஜஸ், அந்த ஷெல்ஃப் மாதிரி இருக்கிறதுல கூட கூடு கட்டும், வீட்டில் கூட கூடு கட்டும் பெரிய பெரிய பில்டிங்ஸில். ஆனால் ஸ்பேரோஸ்க்கு வந்து கரெக்டாக கேவிட்டிஸ் மாதிரி இருந்தால் தான், அதாவது இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணாதான் அதால் நெஸ்ட்டு அது வந்து மரத்தில் தான் இருக்கும். ஸோ அது இல்லாததுனால அப்புறமா ஃபுட்டாலேயும் அவங்க இறந்து போகிறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்பேரோஸே அழிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு காரணம் ரெண்டாவது ஹியூமன் டச்சும் அவங்களுக்கு வேணும், அதுவும் இப்போ இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ அதனால தான் வேர் ஆர் த ஸ்பேரோஸ்? அப்போ ஸ்பேரோஸ் எங்கே போச்சு? அழிஞ்சு போச்சு. ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா large continuous area of habitat is both reduced in areas divided into small or more, that is 2 or more fragments. அதாவது இது ஒரு பெரிய ஏரியாவாக ஒரு காலத்துலேருந்து ஃபுல்லாகவே பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸாக இருந்தது. அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸாக மாற்றுறது, அதாவது சின்ன சின்ன பிட்டு பிட்டாக அந்த ஃப்ராக்மெண்ட்ஸாக மாற்றுறது தான் ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ இந்த ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஹேபிட்ஸில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் லேண்ட் இன்ட்டு க்ராப் லேண்ட்ஸாக மாற்றும் அண்ட் ஆர்ச்சர்ட் லேண்ட்ஸாக மாற்ற முடியும். ஸோ அதாவது க்ராப் பிளான்ஸ்னாவே அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறோம். ஆர்கிட்ஸ், தட் இஸ் ஆர்ச்சர்ட் லேண்ட்ஸாக மாற்றுறோம். பிளான்டேஷன்னா அந்த டீ அண்ட் காஃபி பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அர்பன் ஏரியாஸாகவும் மாற்றுறோம் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸாகவும் மாற்றிருக்கோம். டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிரான்சிஸ்ட் சிஸ்டம்ஸாகவும் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அதை டிரான்சிஷன் பண்ணுறதுக்காகவும் மாற்றிருக்காங்க. ஸோ இதனால் ஒரு காம்ப்ளெக்ஸ் தட் இஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷனே அழிஞ்சு போயிருக்கு. அந்த அனிமல்ஸ்குள்ளேயும் பிளான்ஸ்குள்ளேயும் இருக்கிற தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன் தான் ஃபுட் செயின் அண்ட் ஃபுட் வெப்பும் அழிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நிறைய ஸ்பீஷீஸ் வந்து கிளியர்ட் ஆகிடுது. அந்த பர்டிகுலர் ரீஜன்ஸில் இருந்த கிளியர்ட் ஆகிட்டு எப்படி இருக்குது? அன்ஹீலேஷன் ஆஃப் த ஸ்பீஷீஸ் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, திரும்பி வளரவே இல்லை. ஸோ அந்த 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 ஹேபிடேட் வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஹேபிடேட்டாக இருக்கிறதுனால அந்த எண்டமிக் ஸ்பீஷீஸ் அந்த ஊரில் மட்டும்தான் இருக்கும், வெளியூர்லலாம் வராது. ஸோ அந்த மாதிரி ஸ்பீஷீஸ் எல்லாம் சீக்கிரமாக அழிஞ்சிடுச்சு, டிக்ரீஸும் ஆயிடுச்சு, பயோடைவர்சிட்டியும் டிக்ரீஸ் ஆயிடுச்சு இந்த ஹேபிடேட் ஃப்ராக்மெண்ட்ஸோட. ஸோ அனிமல் வந்து லார்ஜ் டெரிட்டரிஸாக இருக்கிறது வந்து மேமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸு, இவங்க நிறைய அஃபெக்ட் ஆகிருக்காங்க இந்த ஹேபிடேட் ஃப்ராக்மெண்டேஷனால். ஸோ எலிஃபண்ட் காரிடர்ஸ் அண்ட் மைக்ரேட்டரி ரூட்ஸ் ஆர் ஹைலி வலரபிள். ஸோ எலிஃபண்ட்ஸ் போகிறதுக்கான இது இப்போ நிறைய இதில் பார்த்துருக்கோம். அந்த எலிஃபண்ட்ஸ் வந்து ரோட்டில் இருக்காங்க, இது வயலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படியெல்லாம். ஸோ அது எதனாலன்னா அவங்க ஏரியாவில் நம்ம போய் இருந்ததுனால. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. த ட்வெல்லிங் ஆஃப் தட் இஸ் dwindling of many well-known birds, அதாவது sparrows and animals can be attributed to this. அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த ஃபைன் இந்த மேலே சொன்னோம் இல்லையா இந்த ஹேபிடேட், ஸோ அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணலை. அவங்களோட லைஃப் ஸ்பேன் ஹேபிடேட் லாஸால் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரிசோர்ஸஸை நம்ம ஓவராக யூஸ் பண்ணிட்டோம்.
எதுக்குன்னா நாம் நல்லா இருக்கிறதுக்காக நம்மளோட பேசிக் நீட் என்ன, ஃபுட் அண்ட் ஷெல்டர், இருக்கிற இடமும் சாப்பாடும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ எக்ஸஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது அந்த ஸ்பீஷீஸ் எக்ஸஸாக நம்ம அதை யூஸ் பண்ணதுனால அந்த ஸ்பீஷீஸோட பாப்புலேஷன் மட்டும் கம்மி ஆகிட்டுருக்கு, ஸ்மாலர் சைஸ்க்கு வந்துடுச்சு. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் அது வல்னரபிளாக ஆகலாம். அதுக்கப்புறம் வல்னரபிள்லேருந்து எக்ஸ்டிங்ஷன், அதாவது ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகலாம். மோசமான நிலைமைக்கு போன பிறகு அந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் வந்து அழிஞ்சும் போகலாம். எக்ஸ்டிங்ஷன். டுடோ பேசஞ்சர் பிஜியன் அண்ட் ஸ்டீலார் சீ கவ் ஹாஸ் பிகம் எக்ஸ்டிங்க்ட். ஸோ டூடோ பேர்டுன்னு ஒரு தட் இஸ் பேர்டு, டூடோன்றது ஒரு பிஜியன் பேர்டு, அதுவும் ஸ்டீலார் சீ கவ்வும் அழிஞ்சிடுச்சு. எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள், 200 to 300 இயர்ஸ்க்கு முன்னாடியே அழிஞ்சிடுச்சு. எதனால் அழிஞ்சதுன்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை ஹியூமனால தான். ஸோ ஓவர் ஃபிஷ்ஷிங், ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதால ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு அதிகமாச்சு. ஸோ இதனாலேயும் மெரைன் ஃபிஷ்ஷஸ் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அரவுண்ட் த வேர்ல்டு டிக்ளைன், கொஞ்சம் அழிய போகுது, அழிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதில் இந்த ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் வந்து நம்ம வந்து இந்த ரிசோர்ஸஸ், இந்த மரத்தை வெட்டிட்டோம், இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மரங்களை வெட்டியிருக்கோம், அந்த மரத்தை வேரியஸ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ் இன்வேஷன், அதாவது வெளிநாட்டு ஸ்பீஷீஸ் நம்ம ஊரில் வந்ததுனால நிறைய நம்ம ஊர் ஸ்பீஷீஸ் எல்லாம் அழிஞ்சிடுச்சு. ஸோ அதை நம்ம எதுக்காக கொண்டு வந்தோம்னா, ஒன்று தெரியாமல் ஏதோ டிரான்ஸ்போர்ட்டேஷனால் அந்த சீட்ஸ் மாதிரி இருக்கும், இல்லைன்னா கமர்ஷியல் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை பயாலஜிக்கல் கண்ட்ரோல் ஏஜென்ட்டாகவும் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இன்வாசிவ் அண்ட் டிரைவ் அவே, அதாவது இந்த இன்வாசிவ்னா வெளிநாட்டு ஸ்பீஷீஸ் வந்து நம்ம ஊர் ஸ்பீஷீஸை அழிச்சிரும். ஸோ இது ஒன் ஆஃப் த பிக் காஸ், அதாவது எக்ஸ்டிங்ஷனோட ஸ்பீஷீஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் த பிக் காஸாக இருக்குது, செகண்ட் பிக் காஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஹார்ம்ஃபுல் டு போத் அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், ரெண்டுத்துக்குமே இந்த எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ் ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது, அதாவது அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டத்துக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ் இது உள்ளே வரதுனால இங்கே இருக்கிற நேட்டிவ் ஃபிஷ்ஷஸோட உற்பத்தி குறைஞ்சிடுச்சு. ஓகேவா? ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ திலிப்பியா ஃபிஷ், ஜிலேபி கண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதோட ஜுவாலஜிக்கல் நேம் வந்து ஆர்கியோக்ரோமிஸ் மொசாம்பிகஸ். இது வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா இன் 1952ல் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்காகன்னா ஹை ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். கேரளா இன்லேண்ட் வாட்டர்ஸில் இது விட்டாங்க. ஆனால் இது வந்து இன்வாசிவ், வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது உள்ளே வந்ததுனால நேட்டிவ் ஸ்பீஷீஸ், அதாவது புனிட்டஸ் டபில்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, டபஸ் வச்சுக்கலாம், புனிட்டஸ் டபஸ் அண்ட் லாபியோ கொனிட்டஸ் ஃபேஸஸ் லோக்கல் எக்ஸ்டிங்ஷன், இந்த 2 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து அழிஞ்சிடுச்சு. ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நைல் பெர்ச், இது வந்து ஒரு ப்ரெடேட்ரி ஃபிஷ், பிடிச்சி சாப்பிட்ற ஃபிஷ். லேக் விக்டோரியா இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்து எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் இக்கலாஜிக்கலி யூனிக் more than 200 native that is natural species of ciccidil fish in the lake வந்து அழிஞ்சிருக்கு. அதாவது நைல் பெர்ச் வந்து predatory ஃபிஷ்ஷா, இது விக்டோரியா லேக் இன் ஆஃப்ரிக்காவில் விட்டுருக்காங்க. இது விட்ட உடனே அங்கே இருந்த 200 நேச்சர் ஸ்பீஷீஸ் ஆஃப் சிச்சிலிட்னு வச்சுக்கோங்க, ஃபிஷ் வந்து அழிஞ்சிருக்கு. பப்பாயா மீலி பக், பாராகாக்கஸ் மார்ஜினேட்டஸ் அதோட ஜுவாலஜிக்கல் நேம். இது ஒரு பூச்சி. இது வந்து மெக்சிகோ நாட்டோட சேர்ந்தது, சென்ட்ரல் அமெரிக்கா, மெக்சிகோ அண்ட் சென்ட்ரல் அமெரிக்காவோட சேர்ந்தது. அண்ட் இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஊரில், அதாவது இந்தியாவில் கிராப்ஸ் ஆஃப் பப்பாயா இன் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கு. குளோபல் கிளைமேட்டிக் சேஞ்சஸ், இப்போ இண்டஸ்ட்ரி வரணும். ஸோ இண்டஸ்ட்ரி வந்ததுனால தான் நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் மாறி இருக்கு. ஸோ இதனால தான் இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த மாசுபடுற இந்த காற்று, தண்ணி, சிவேஜ் வாட்டர் அதெல்லாம் ஒழுங்காக அனுப்பாததுனால
பயோடைவர்சிட்டி ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது. அது ஒரு பெரிய த்ரெட்டாகவே இருக்குது. ஸோ எனர்ஜி டிரைவ்ஸ் அவர் இண்டஸ்ட்ரீஸ் which is provided by burning of fossil fuels. fossil fuel burn பண்ணுறதுனால எனர்ஜி வந்து அதாவது டிரைவ்ஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எனர்ஜி தேவைப்படுது இண்டஸ்ட்ரீஸ்க்கு. ஸோ இதனால் எது இன்க்ரீஸ் ஆகுது? அந்த இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது எந்தெல்லாம் நிறைய இன்க்ரீஸ் ஆகுதுன்னா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், கார்பன் டை ஆக்சைடு. இது அதிகமாகும்போது எது சேஞ்ச் ஆகும்? கிளைமேட் சேஞ்ச் ஆகுமா? ஸோ இது வந்து லார்ஜ் ஸ்கேல் டீஃபாரஸ்டேஷனும் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து அங்கே இண்டஸ்ட்ரீஸ் வரணும்னா அங்கே இருந்த ஃபாரஸ்ட்டை நம்ம அழிக்கிறோம், மரத்தை அழிக்கிறோம். ஸோ மரத்தில் தான் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்காங்க? கார்பன் டை ஆக்சைடை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஸோ மரத்தை அழிக்கும் போதே கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வருமா? ஸோ அதை வந்து ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணுமா ஏரில்? ஸோ அதனால் கார்பன் டை ஆக்சைட்ஸ் வந்து ஏரில் அதிகமாகுமா? ஸோ அதிகமாகும் போது கிளைமேட் சேஞ்ச் ஆகுமா? அப்புறம் ஓஷன் டெம்பரேச்சரும் சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ரிசிபிடேஷன் அதிகமாகும் அண்ட் சீ லெவலும் அதிகமாகும். டெம்பரேச்சர் அதிகமாகும், சீ லெவலும் அதிகமாகும். இதனால் சொல்லவே முடியாது கிளைமேட்டிக் சேஞ்ச் எப்படி வரும், எப்போ வரும்ன்றது. ஸோ இதனால் திஸ் இன்டர்ன் ரிசல்ட்ஸ் இன் மெல்டிங் ஆஃப் கிளேஷியர்ஸ். ஸோ ஓவர் ஹீட் அதிகமாகிறதுனால எது மெல்ட் ஆகுது? கிளேஷியர்ஸ், ஐஸ், பனிக்கட்டிகள் வந்து மெல்ட் ஆகிடுது. ஸோ அப்புறமா வாட்டர் இன்டியூடேஷன்னா வாட்டர் ஃப்ளட்டிங். அப்புறம் லெஸ் ப்ரெடிக்டபிலிட்டி ஆஃப் வெதர் பேட்டர்ன். ஸோ வெதர் பேட்டர்னை நம்ம கரெக்டாக சொல்லவே முடியாது. மழை வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் மழை வராது. மழை வராதுன்னு சொல்கிறோம், அப்போ மழை வரும். அந்த மாதிரி சேஞ்சஸில். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன். ஸோ வெதர் கண்டிஷன் ரொம்ப குளிராக இருக்கும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும், சொல்லவே முடியாது. ஸோ அப்புறமா ஸ்குவாலர் டிசீசஸ். ஸோ இந்த நோய்கள், சொல்ல முடியாத நோய்கள் அவுட் பிரேக்ஸ் ஆகும். இப்போ ஆயிருக்கு இல்லையா கொரோனா வைரஸ், அந்த மாதிரி. ஸோ மைக்ரேஷன் ஆஃப் அனிமல்ஸ் வந்து அந்த கிளைமேட் சேஞ்சை ஒத்துக்க முடியாமல் போல்ஸில் இருந்து ஈக்வேட்டர் சைட்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு வரும். ஸோ லாஸ் ஆஃப் ட்ரீஸ் இன் த ஃபாரஸ்ட், அதனாலையும் இது ஏற்படும். global climatic change. So climatic change is an imminent danger to the existing biodiversity. ஸோ இது ஒரு ரொம்ப பெரிய டேஞ்சர் தான் climate change ஆகிறது. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம் தான். பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிட்டுருக்கு, திருந்துங்க, பயோடைவர்சிட்டியை காப்பாற்றுங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச். ஸோ இது வந்து வேர்ல்டை போட்டு எங்கெல்லாம் வந்து ஹீட் அதிகமாகுது, போல்ஸில் இருக்கிற ஐஸ் மெல்ட் ஆகுது, அதுக்காக இந்த ஒரு டயக்ராம், இந்த பிக்சரை கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி. ஸோ இந்த பயோடைவர்சிட்டி வந்து பயோஜியோ சைக்கிள் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பயோஜியோ சைக்கிள் நடக்கும்போது கிளைமேட்டுக்கு வந்து பயோஜெனிக், அதாவது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டும், ஸோ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் that is greenhouse gases கொடுக்குது. ஸோ greenhouse gases ப்ளஸ் ஏரோசல் எமிஷன் இதெல்லாம் நடக்குது, பயோஜீனிக்காக இருக்குது. ப்ளஸ் ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து, ஹியூமன் வந்து இந்த ஆந்த்ரோபோஜெனிக் அந்த எஃபெக்டால் வந்து அவங்க வந்து கிளைமேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹியூமனோட எஃபெக்டால் கிளைமேட்டுக்கு மேலே இம்பேக்ட் இருக்குது, தட் இஸ் பாதிப்பு இருக்குது ஹியூமனோட வேலையால். நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி வந்து ஈகோசிஸ்டம் சர்வீசஸை ஹியூமனுக்கு கொடுக்குறாங்க. ஹியூமன் ஒழுங்காக வைக்கணும் இல்லையா? லேண்ட் யூஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சேஞ்ச் பண்ணதுனால யார் மேலே தாக்கம் ஏற்படுது? பயோடைவர்சிட்டி மேலே தான் தாக்கம் ஏற்படுது. ஸோ பயோடைவர்சிட்டி வந்து கிளைமேட்டை ரெகுலேட் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இப்போ நடக்கிற இந்த பிரச்சனையால் அந்த கிளைமேட் இம்பேக்ட்ஸ் வந்து எதை பாதிக்கப்படுது? பயோடைவர்சிட்டியை பாதிக்கப்படுது. நெக்ஸ்ட் ஷிஃப்டிங் ஆர் ஜிம் கல்டிவேஷன். ஸோ ஸ்லாஷ் அண்ட் பர்ன் அக்ரிகல்ச்சர். ஸோ இது வந்து ஒரு ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் தான். இதை வந்து பிளாட்டாக போட்டுருவாங்க. நேச்சுரல் ட்ரீ வெஜிடேஷன் இருக்கு இல்லையா, அதை எரிச்சிட்டு அங்கே கிளியர் பண்ணிவிட்டு பேட்சாக போட்டு 2 to 3 சீசன்ஸ் வரையும் கல்டிவேஷன் நடக்கும். அப்புறமா வந்து அந்த ஃபர்டிலிட்டி வந்து அதாவது கல்டிவேஷன் நடந்து ஆஃப்டர் விச் அந்த ஃபர்டிலிட்டி ரெடியூஸ் ஆன உடனே திரும்பி அந்த பாயிண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நோ லாங்கர், அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் வரலன்னு தெரிஞ்ச உடனே ஃபார்மர் என்ன பண்ணுவாங்க? அந்த பேட்சை வந்து எரிச்சு விட்டுருவாங்க, கட் பண்ணி பேட்ச் பண்ணி எரிச்சு விட்டுருவாங்க. ஸோ இதனால் வந்து கிராப் ப்ரொடக்ஷன், அதாவது ஃபாரஸ்ட்ரீஸ் எல்ஸ்வேர், அதாவது பேட்சப் ஃபார் ஃபாரஸ்ட்ரியாக இருக்கும் அண்ட் எல்ஸ்வேர் ஃபார் கிராப் ப்ரொடக்ஷன். ஸோ பேட்சஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு எரிச்சிடுவாங்க. ஸோ இது வந்து நார்த் ஈஸ்டர்ன்
ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய லெவல் ஆஃப் ஏரியாஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி, அதாவது கிளியர்டு பண்ணி பர்ன் பண்ணி இருக்காங்க. ஸோ இதனால வந்து ஃபாரஸ்ட் கவர் லாஸ் ஆகிடுதா, பொல்யூஷன் அதிகமாகுதா? ஏன்னா மரத்தில் தானே நிறைய கார்பன் டை ஆக்சைடு வச்சுருந்தோம். இப்போ வெட்டுறதுனால கார்பன் டை ஆக்சைடு டிஸ்சார்ஜ் ஆகுதா? ஸோ டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஏற்படுது, ப்ளஸ் ஹேபிடேட் அண்ட் கிளைமேட் சேஞ்சும் நடக்குது. ஸோ இதனாலேயும் பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகலாம் சில ஏரியாஸில். நெக்ஸ்ட் இது வந்து ஷிஃப்டிங் ஆஃப் ஜுமன் அந்த கல்டிவேஷனோட இந்த பிக்சர் இப்போ சொன்னதில். நெக்ஸ்ட் கோ எக்ஸிஸ்டன், தட் இஸ் கோ எக்ஸ்டிங்ஷன். கோ எக்ஸ்டிங்ஷன்னா இப்போ ஒரு ஸ்பீஷீஸும் இன்னொரு ஸ்பீஷீஸ்க்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஒன்று அழிஞ்சிடுச்சுன்னா இன்னொன்றும் கூடவே அழிஞ்சிரும். அதுதான் co-extinction of a species is the loss of species or consequence of the extinction of another. So example, orchid bees and forest trees by cross pollination. அதாவது ஒன்று அழிஞ்சுதுன்னா, ஒரு ஸ்பீஷீஸ் அழிஞ்சுதுன்னா இன்னொரு ஸ்பீஷீஸும் அழிஞ்சிரும், அதுக்கு சம்மந்தப்பட்ட இன்னொரு ஸ்பீஷீஸ். ஸோ ஆர்கிட் பீஸும் ஃபாரஸ்ட் ட்ரீஸும் கிராஸ் பாலினேஷன் பண்ணுது இல்லையா? ஸோ ஆர்கிட் பீஸ் தேன் எடுக்குது, தேன் எடுக்கும்போது அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ட்ரீஸோட பாலினேஷன் நடக்குது. ஸோ ஆர்கிட் ப்ரீஸ் தட் இஸ் ஆர்கிட் பீஸ்க்கு இல்லை ட்ரீஸ் அழிஞ்சால் ஆர்கிட் பீஸும் அழிஞ்சிடும், இல்லை ஆர்கிட் பீஸ் அழிஞ்சதுன்னா ட்ரீஸும் அழிஞ்சிடும். அந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ எக்ஸ்டிங்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கல் காஸ் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற காஸ் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் பிட்வீன் கல்வாரி ட்ரீ அண்ட் த எக்ஸ்டிங்க்ட் பேர்ட் மொரீஷியஸ் ஐலாண்ட் டுடு பேர்ட். ஸோ மொரீஷியஸ் ஐலாண்டில் இருக்கிற டுடு பேர்டு. ஸோ இந்த கல்வாரியா ட்ரீ வந்து டுடு பேர்ட் மேலே தான் டிபெண்ட் ஆகிருக்கு அவங்களோட லைஃப் சைக்கிள் முடியறதுக்கு. இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா இந்த கல்வாரியாவோட ஃப்ரூட் வந்து ரொம்ப ஹார்டு, ஹானி எண்டோகார்ப்னு கூட சொல்லலாம், டஃப் ஹார்டு இல்லை டஃப் ஹார்னி எண்டோகார்ப். இந்த சீட்ஸ் வந்து அப்படியே போட்டால் ஜெர்மினேஷன் ஆகாது. அதனால் இந்த டுடு பேர்டு அதை சாப்பிடும் இல்லையா, அந்த ஸ்டோன் மாதிரி இருக்கிறது சாப்பிட்டு அவங்களோட வயிற்றுக்குள்ளே கிசார்டுன்னு அந்த ஸ்டொமக்கில் டைஜஸ்டிவ் ஜூஸ் வந்து அதை சாஃப்டன் பண்ணி வெளியில் வரும். வெளியில் வரும்போது ஜெர்மினேஷன் ஈஸியாக நடக்கும். ஆனால் இப்போ இந்த டுடு பேர்டு வந்து இறந்துடுச்சு, அதாவது அழிஞ்சிடுச்சு. ஸோ அழிஞ்சதுனால கல்வாரியா ட்ரீவும் அழிகிற நிலைமையில் இருக்குது. ஸோ இப்போ வந்து டுடு பேர்டும் கல்வாரியா ட்ரீயும் இல்லை அப்படின்னே வச்சுக்கோங்க, ஏன்னா ரெண்டுமே அழிஞ்சிச்சு. ஸோ இதுதான் அந்த டுடு பேர்ட் அண்ட் இது கல்வாரியா ட்ரீ. இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர், இன்டென்சிவ்னா ஃபாஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ இது வந்து சீக்கிரமாக முடிக்கணும். ஸோ காஸ்ட் ஆஃப் வெட்லேண்ட்ஸ், கிராஸ்லேண்ட் அண்ட் ஃபாரஸ்ட், ஸோ அதோட காஸ்ட்டை விட இது கம்மியாக இருக்கான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ ஈல்டிங் வெரைட்டிஸை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஏன்னா கொஞ்சம் க்ராப்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. அண்ட் இது வந்து இதனால் increased vulnerability of the crop plants to sudden. ஸோ சடனாக க்ராப் பிளான்ஸோட வல்னரபிலிட்டி அதிகமாகுது, ப்ளஸ் பேத்தோஜன்ஸும் அதிகமாக, அதாவது பெஸ்ட் பூச்சி அதிகமாக பிடிக்குது இதை. ஸோ ஃபியூ வெரைட்டிஸ் தான் ட்ரெடிஷ்னல் பேடி. ஸோ ட்ரெடிஷ்னல் பேடி வெரைட்டிஸ் ஃபியூ தான் இருக்குது. மற்ற எல்லாமே ஹைப்ரிட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடில். ஸோ இது வந்து அந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சருக்கான ஒரு எக்ஸாம்பிள் பிக்சர் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.